நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் சோசியல் மீடியா ஃப்ரீன்னு சொல்லிட்டு. உண்மையாலே அது ஃப்ரீயா? ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுத்தா அது பின்னாடி ஏதாவது இருக்கணும்ல. கடையில் நம்ம போகிறோம், எந்த பொருளும் ஃப்ரீ கிடையாது, எல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் சோசியல் மீடியா மட்டும் ஏன் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது? யார் வேணா இன்ஸ்டால் பண்ணலாம். பணக்காரன், நீங்கள், நான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், யார் வேணா இன்ஸ்டால் பண்ணலாம். சோசியல் மீடியா ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. இப்போ பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்களா? எப்பயுமே ஒரு விஷயம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, இஃப் யுவர் ப்ராடக்ட் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் த ப்ராடக்ட். சோசியல் மீடியா டிசைன் பண்ண எதுவுமே ஒரு விஷயத்துக்கு தான், உங்களை புவராக வச்சுக்கணும், ஏழையாக வச்சுக்கணும் உங்களை. அதுக்காக தான் இந்த சோசியல் மீடியா எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டது. இந்த வீடியோவில் நான் டோபமைன் இல்லைனா உங்கள் டேட்டா விற்கிறாங்க, அதனால தான் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க சோசியல் மீடியா, அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. அதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. இது அதோட டீப்பான விஷயம், யாரும் நோட்டீஸ் பண்ணாத விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆரம்பிக்குவோமா? இந்த மாடர்ன் சோஷியல் மீடியாலாம் ஒரு கெசினோ மாதிரிங்க. கெசினோவில் போனீங்கன்னா 99% நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே அந்த கெசினோ போய் எல்லாருமே அவங்க லைஃப் சேவிங்ஸே அழிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஆனால் கெசினோவில் ஒரு சேயிங் இருக்குது, த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இந்த ஓனர்ஸ் 99% ஜெயிச்சிருவாங்க. உங்கள் தோக்கிறது என்னமோ 1% கீழே தான் இருக்கும். நெட் பாசிட்டிவ் தான். இதே மாதிரி தான் அந்த சோஷியல் மீடியா பில்ட் பண்ணவங்களும், அவங்க எப்பயுமே ஜெயிச்சிட்டே இருக்கணும், அதுக்கு தான் சோஷியல் மீடியா பில்ட் பண்ணது. எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சோஷியல் மீடியாலாம் காசு செலவு பண்ணுறது இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஒரு 2 விஷயத்த செலவு பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தெரியல. இப்போ நான் அதை சொன்னாலுமே, நீங்கள் எதில் செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க, இல்லை ப்ரோ என் ஆசை ப்ரோ அது. இப்போ இதெல்லாம் சோஷியல் மீடியாலலாம் வந்துச்சுன்னு உங்க சொன்னால் இப்போதைக்கு ஒத்திக்க மாட்டீங்க. அதனால் ஆணி வேறா பார்ப்போம். ஆணி வேறா எப்படி உங்கள் சோஷியல் மீடியா உங்களை போராக வச்சுக்குது, எப்படி உங்களை செலவு பண்ண வைக்குது, எப்படி உங்களை அடிமையாக்குதுன்னு பார்ப்போம். லைக் சோஷியல் மீடியாவில் மொத்தமாக ஒரு 4 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ், கேட் வீடியோஸ், சும்மா அந்த ஃபன்னி கண்டென்ட்ஸ், சும்மா இந்த மாதிரி நார்மலாக இன்ஃபர்மேஷன் லோடட் கண்டென்ட்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் உங்கள் ட்ரஸ்ட்டுக்காக தான் கண்டென்ட்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு எதுக்கு உங்கள் ட்ரஸ்ட் வாங்கணும்? உங்களுக்கு நாளைக்கு ஆட்ஸ் போட, அவங்க ப்ரொமோஷன் பண்ண, என்னதான் அவங்க நல்ல எண்ணத்தில் பண்ணாலுமே அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும். ஓகே, அவங்க ட்ரஸ்ட்டு வச்சு உங்களுக்கு ஆடு புஷ் பண்ணுறதுக்காக போடுறாங்க. பட் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது டைரக்ட் மார்க்கெட்டிங். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. போக போகிறது இது ரொம்ப மோசமான விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி கண்டென்ட்ஸ். லைக் இப்போ ரீசெண்டாக நடந்த திவாகர் விஷயம், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஏடகூடமாக பேசியிருப்பார். எல்லாருமே என்னடா ஒரு ஏடகூடமாக பேசுகிறேன், இப்போ கமெண்ட்டில் நீங்கள் போய் அவ்வளோ கோவமாக எதை பேசுவீங்க, உங்கள் கருத்தை எல்லாம் பதிவீங்க. லைக் ஆல்காரிதம் எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை நிறைய புஷ் பண்ணும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவமாக இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அது ஏன் அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? அதுக்கும் வரேன். டைப் 3 கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லைக் சீன் போடுற கண்டென்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி ஷேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ துபாய் போயிருக்கேன், ஸ்டார் பர்க்ஸ் இங்கே பாடுறேன், என் கார் பாடுறேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா கார்ஸ், என் கார் பாடுறேன், என் BMW கார் பாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீன் போடுற கண்டென்ட்ஸ். இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் ஆசையை திணிக்கும், அது உங்களுக்கே தெரியாது. இல்லை சும்மா பார்த்துட்டு ஏதோ சூப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுவீங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சோஷியல் கம்பேரிசன் கண்டென்ட்ஸ். பேசிக்கலி இந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சஸ், ஃபேவரட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் தூண்டுது. இவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கையோட என் வாழ்க்கை எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது. இல்லைனா அந்த மாதிரி டிவாக்கர் மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இது மாதிரி லூஸ் தரமாக போகிற கண்டென்ட்ஸ்லாம், அந்த கண்டென்ட்ஸும் இதே எமோஷனுக்குள்ளே தான் தோணுது. பாரா இவனோட நான் நல்லா இருக்கேன்டா, இவனோட லூஸ் தரமாக பண்ணுறான், நான் இவனோட பெட்டரு அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இல்லைனா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸில். இதோட நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. பேசிக்கலி இந்த 4 கண்டென்ட்ஸ் தான் நம்ம பேச போகிறதுக்கு மெயினானது. இது எல்லாத்துலேயும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்லா கண்டென்ட்ஸுமே ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும் நமக்குள்ளே ஒரு ஏன் இந்த எமோஷனை கிரியேட் பண்ணுறாங்க இந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டென்ஷன் ஒரு கரன்சிங்க. நம்ம அட்டென்ஷன் தான் நம்மளோட வேல்யூவே. அப்படி தான் நம்ம அட்டென்ஷனை வச்சு தான் நம்மளை ஒரு ப்ராடக்ட் ஆகுறாங்க. பேசிக்கலி இப்போ நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் மாற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பவுலில் ஒரு பிரியாணி மாதிரி கொடுக்குறாங்க. நம்மளும் டெய்லி போய்ட்டு இந்த சோஷியல் மீடியா போய் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆகுதுன்னா நம்ம அட்டென்ஷனை வச்சு நம்மளுக்கு நிறைய ஆட் பூஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் ஆடு ஒரு 10 ரீல் போடுறாங்கன்னா ஒரு ரீல் ஆடாக போடுவாங்க, ஸ்டோரியில் ஆடு போடுவாங்க. உங்களுக்கு நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் நார்மலாக வரும். இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நார்மலாக ஆட்ஸ் பூஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் டைரக்ட் மார்க்கெட்டிங். இது இன்டைரக்டாக ஒரு சிஸ்டம் இருக்குது. என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு மெமெட்டிக் டிசைர் உருவாக்குறது. ஃபிலாசபியில் ஒரு கான்செப்ட் இருக்குது நண்பர்களே.
மெமெட்டிக் டிசையர்னு. பேசிக்கலி நம்மளோட ஆசைகள் எல்லாம் நம்மளோட ஆசைகள் கிடையாது, வெளியே இருந்து நம்ம கடன் வாங்கின ஆசைகள்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஆசை எங்கேருந்து வந்திருக்கும் உங்களுக்கு? நீங்கள் ஒரு 10 கார் ரீல் பார்த்துருப்பீங்க. அந்த அந்த 10 கார் ரீல் பார்த்துட்டு நீங்கள் போய் என்ன போயிடுவீங்க, உங்கள் வாழ்க்கையை நார்மலாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுங்க. உங்கள் பிரெயின் வந்து அப்படி எடுத்துக்காது. ஓகே, இவன் இதை பார்த்துருக்கான், உனக்கு இது வேணும், இதை நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு கார் வாங்க போகும்போது நீங்கள் இப்போ பார்த்த கார் உங்களை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, இந்த கார் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த கார் வேணும், எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. அந்த ஆசை சோசியல் மீடியாலாம் தொடங்குச்சு. இதே தான் அந்த சீன் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாமே, சோசியல் மீடியா ஃபிக்ஸ் பண்ணுற கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த எமோஷனை தான் ப்ரோக் பண்ணும். எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசையை விதைக்கும். அது உங்களுக்கு இப்போ தெரியாது, ஒரு செடிக்கு சீடு மாதிரி உங்களை ஆசையை விதைக்கும். நாளைக்கு அதை வாங்குறதுக்கு என்ன சிரிப்புனா, லைக் அந்த ஆசையை உங்களுக்குள்ளே விதைச்சிருவாங்க இந்த சோசியல் மீடியா எல்லாருமே. இந்த சிஸ்டமே விதைச்சிருவாங்க. நீங்கள் வாங்குறதுக்கு எங்கே போவீங்க? திருப்பி அதே சோசியல் மீடியாவுக்கு தான் போவீங்க. உங்களுக்கு ஆட் பார்க்குறீங்களா, இன்ஃப்ளூயன்சர் ஆட் பார்க்குறீங்களா? துபாய் ட்ரிப் 1,00,000 ரூபாய்க்கு தான் போகலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லடா போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு போட்டு போயிடுவீங்க. லைக் அந்த ஆசை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருக்கும், அவங்க துபாய் போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஆசை வந்திருக்கும். இந்த ஆசைகள் நம்மள்தான் இருந்தால் பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி ஆசை நம்மள்தே கிடையாது. அண்டு நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியும் கிடையாது. மெயின்லி நான் வந்து இதை சும்மாலாம் பேசலை, ஜென்ஜி தான் இருக்கிறதுலே கிரெடிட் கார்டு பில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா இந்தியாவிலே. கிரெடிட் கார்டு பில்ஸ் இஸ் ஆல் டைம் ஹை இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோ. இதுலேருந்து என்ன நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருமே சீன் போகிறதுக்காக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோம், கடன் வாங்குகிறோம். இந்த இப்போ புரியுதா நான் ஏன் சோஷியல் மீடியா ப்ளே பண்ணுறேங்க? நம்ம ஏன் கடன் வாங்குகிறோம்? சீன் போடுறதுக்கு. யார்கிட்ட சீன் போடுறதுக்கு? சோஷியல் மீடியாவில். இப்போ எல்லாமே புரியுது, எல்லாமே வந்து ஒரே குட்டையில் இருந்த மட்டையும் தான். உங்களை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு, நான் சொன்ன 4 டைப் ஆஃப் வீடியோஸ்லாம் போட்டு உங்களை கோவமாக்கி, சந்தோஷமாக்கி, உங்களை வெறுப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த பிளாட்ஃபார்மில் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆசையை விதிப்பாங்க. இங்கே பாடுறா இவன் மாதிரி எப்படி வாழ்கிறான், இவன் எப்படி வாழ்கிறான். நாளைக்கு அதே பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு பொருளையும் வைப்பான். இந்த பொருள் வாங்கடா, இவ்வளோ கம்மியாக இருக்கு பாடுறா, இவ்வளோ காசு கொடுத்தா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இஎம்ஐ போட்டு வாங்கிடுவீங்க. ஃபைட் கிளப்பில் ஒரு டைலாக் வரும், we buy the things we don't need to impress the people we don't care ன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பிடிக்காத ஆளுக்கு சீன் போகிறதுக்கு, பிடிக்காத நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை வாங்கணும். ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? கன்சியூம் பண்ணாதீங்க, கிரியேட் பண்ணுங்கள். வாங்காதீங்க, பில் பண்ணுங்க. பிளேட்டோ சொல்லியிருப்பார், கேம் அண்ட் திங்ஸ் ஷேடோ இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கோட் எக்ஸாக்ட் கோட் ஞாபகம் இல்லை. பேசிக்கலி இந்த கோகையில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த நிழல் தான் உண்மை நினச்சிப்பாங்க. இந்த சோசியல் மீடியா எல்லாமே இப்படி தான், இந்த நிழல் மாதிரி தான். இது நீங்கள் பார்க்குற முக்காசு கண்டென்ட் உண்மையே கிடையாது. எல்லாம் நம்ம மிடில் கிளாஸ் நம்மளுக்கு குழி தோண்டி வச்சுக்கிறோம். நம்மளே சீன் போட்டு, நமக்குள்ளே சீன் போட்டு, நம்மளே எல்லாருமே கடன் வாங்கி சீன் போட்டு, அவன் அதை பார்த்துட்டு இன்னும் அவன் கடன் வாங்குவான், சீன் போடுறது. இப்படி லூப் மாறி போயிட்டு உங்களுக்கு மேலே இருக்க ஓனர்ஸ் எல்லாருமே அவ்வளோ பெரிய காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க உங்களை வச்சுட்டு. ஓகே, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி